Hello everyone, I'm Naveen. Welcome to Ranaji. So இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா லவ் டுடே 2022ல ரிலீஸ் பண்ணப்பட்ட படம். இந்த படத்தோட வந்துட்டு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். எஸ்ங்க இந்த படம் வந்துட்டு அப்போ வந்துட்டு நான் வந்துட்டு தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வந்தேன். அதுவும் வந்துட்டு அவசரமான ஒரு சுச்சுவேஷன்ல போய் பார்த்துட்டு வந்தேன். போய் பார்க்கணுமே சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் வந்துட்டு ஆஃப்டர் லஞ்ச் வந்துட்டு அவசரமா போய் இந்த தியேட்டர்ல போய் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் லைக் ஒன்று காமெடி கூட போய் பார்க்கல. சரி ஒரு லவ் ஃபிலிமா இருக்க கண்டிப்பா கனெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நான் போய் பார்த்தேன். அப்போ வந்து நம்ம இந்த ரியாக்ஷன் பண்ண கிடையாது, ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன். போய் பார்த்தப்போ அது வந்து கொஞ்சம் கட்டம் ஓடிடுச்சு, இந்த இன்ட்ரோலாம் ஓடிடுச்சு. இந்த அவங்க அப்பா அண்ட் வந்துட்டு நிக்கிதா வந்துட்டு ஃபோன் வாங்கினதுக்கு அப்புறம் வந்துட்டு விசாரிப்பார்ல, ஸோ அந்த போர்ஷன்ல இருந்தா நானே வந்துட்டு போய் பார்த்தேன். சரிங்களா, பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லை, நார்மல் ராம்காமா தான் இருந்துச்சு. போக போக அந்த படத்தோட சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிச்சிச்சு. எனக்கு வந்துட்டு என்னதான் வந்துட்டு ரொமான்டிக் போய்க்கு இருக்கு, அவனை மறைச்சான்னு வந்துட்டு பாக்குறான், இவன் என்ன மறைச்சான்னு பாக்குறான், இந்த மாத்தி வந்துட்டு அக்யூசியேஷன் ஓடிக்கிறேன். அண்ட் வந்துட்டு கடைசியில லைக் வந்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் இந்த லவர்ஸ் ஸ்கூல் மத்தியில வந்துட்டு நல்ல ஒரு மெசேஜ், பாசிட்டிவான மெசேஜ். சரிங்களா, ஸோ இந்த படம் வந்துட்டு வெறும் ரொமான்டிக் காமெடி கிடையாது. லைக் வந்து ரெண்டு பேரும் சம்மந்தப்பட்ட மட்டும் கிடையாது, ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, சிப்ளிங்ஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைலு, இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்குங்க இந்த படத்துல. சரிங்களா, ஸோ இந்த படத்துல ஆப்வியஸ்லி வந்துட்டு நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் தான் வந்து லீட் ரோல், அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும். அவரோட 2வது படம் ஆக்டரா நடிக்கிறதுல வந்துட்டு முதல் படம். சரிங்களா, ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்துட்டு நம்ம இவானா அவங்க நடிச்சிருப்பாங்க பேர் பண்ணி. அப்புறம் வந்து நம்ம ரவீனா நடிச்சிருப்பாங்க. அவங்க வந்துட்டு ஒரு சிஸ்டர் கேரக்டர், ஒரு முக்கியமான ரோல். சரிங்களா, முக்கியமான ரோல் எடுத்துக்கிட்டா லைக் வந்துட்டு ஒரு மிரர் கேரக்டர் மாதிரி வருவாங்க, அது சூப்பரா இருக்கும். அப்புறம் யோகி பாபு சார், அவர் வந்துட்டு காமெடி மாதிரி தான், காமெடியில வந்துட்டு காமெடி அந்த மாதிரி பண்ணிருந்தான். பிரதீப் வந்து கரெக்டான கேரக்டர் யூஸ் பண்ணியிருப்பாரு, காமெடியிலும் சரி லவ் டுடேலும் சரி. வந்து முன்னுக்கு கட்டத்துல வந்துட்டு நீங்க காமெடி பண்றாரு அந்த மாதிரி பார்த்தா கூட அவரோட கேரக்டர் சீரியஸ்னஸ் வந்து கடைசியில தான் தெரிஞ்சிச்சு. அந்த கேரக்டரோட டெப்த் எவ்வளோன்ட்டு வந்துட்டு கடைசியில தான் தெரிஞ்சிச்சு, கிளைமேக்ஸ் வரைக்கும் நான் பார்த்துருந்தீங்கன்னா. சரிங்களா, ஸோ அவருக்கு சேர்ந்து நம்ம 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 அஜித் ரவி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா, ஸோ நம்ம மாமா குட்டி நவீன், அப்புறம் வந்து பரத் நடிச்சிருப்பாரு, அப்புறம் வந்து நம்ம யானஜோ கதீர். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குங்க இந்த படத்தை வந்து. இப்போ நடிச்சவங்கன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு ஆக்டர்ஸ் எல்லா கேரக்டருக்கும் வந்துட்டு ஒரு ஸ்கோப் இருக்கும், கொஞ்ச நேரம் வந்துட்டு போனா கூட. சரிங்களா, அப்புறம் வந்து ராதிகா மேம் வந்துட்டு அம்மாவா நடிச்சிருப்பாங்க. அவங்க கேரக்டர் வந்துட்டு முன்னுக்கு நம்மளுக்கு காமெடியா தெரிஞ்சிருக்கும். இந்த வந்துட்டு கண்டிப்பா ஆப்வியஸ்லி இந்த படம் பார்த்துருப்பீங்க. ஸோ கதையை சொல்லுறது தப்பே கிடையாது, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த முன்னுக்கு வந்துட்டு இந்த சார்ஜ் போட்டதுக்கு வந்துட்டு நம்ம ஃபோன் பேசுறப்பட்டு பாலை கலக்கிட்டு இந்த பாலை கொட்டிட்டு ஓடி வந்து ஒரு ஸ்லோ மோஷன்ல ஒரு சினிமாட்டிக்காக வந்துட்டு போனை புடுங்குவாங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் பார்க்க காமெடியா இருக்கும், பட் அந்த டெப்த் வரைக்கும் போகாம அந்த சீரியஸ்னஸ் நம்மளுக்கு புரிஞ்சிச்சு. உண்மையிலே வெடிச்சிருக்கு அந்த சம்பவம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இப்போ சார்ஜ் போட்டுக்கிட்டே வந்து ஃபோன் யூஸ் பண்றது, ஃபோன் பேசலாம் வந்துட்டு ஹீட் நிறைய கிரியேட் பண்ணி எக்ஸ்ப்ளோஷன் ஆயிருக்கு. சரிங்களா, இதுக்கு உயிருக்கே ஆபத்து வந்திருக்கு. அந்த போர்ஷனை வந்துட்டு சீரியஸா உண்மையிலே நம்ம காமிச்ச சீரியஸ் தான், பட் நம்மளுக்கு தியேட்டர்ல பார்க்கும்போது அது வந்துட்டு ஹியூமரா மாறிடுச்சு. லைக் அதுலயும் ஒரு மெசேஜ் இருக்கு, எந்த ஒரு கேரக்டருக்கும் வந்து வேஸ்டே பண்ண கிடையாது. பிரதீப் இவானா ரெண்டு பேரும் வந்துட்டு அந்த கேரக்டர் பேர் பாத்தீங்களேன், நிக்கிதா. கண்டிப்பா வந்து இது பேர் வந்துட்டு என்ன ராசின்னு தெரியல. பிரதீப் வந்து அவர் ஷார்ட் ஃபிலிம் காலகட்டத்துல ஒரு ஹீரோக்கு பேர் வந்துட்டு மாத்தவே இல்லை. காமாலிலையும் வந்துட்டு சமுக்தா வந்துட்டு நிக்கிதா தான் பேரு. இந்த படத்துல வந்து இவானா லீட் ரோலுக்கு வந்துட்டு ஃபீமேல் லீட் வந்துட்டு நிக்கிதா தான் பேர் வச்சிருக்காரு. ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா வந்து உத்தமன் பிரதீப். பேர் மட்டும் தான் உத்தமன், அப்போ செய்யற வேலை வந்துட்டு உத்தமனுக்கு வந்துட்டு ஆப்போசிட்டா இருக்கும். சரிங்களா, ஸோ எஸ் இப்படிதாங்க ஓடும். ஒரு மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஸ்டாரி இருக்கும். அப்புறம் வந்துட்டு இந்த சின்ன வயசு கேரக்டர் காட்டுவாங்க, மாங்காவோட விதையை வந்துட்டு நட்டு வைப்பாரு, வளரவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாரு. அப்போ அவங்க அம்மா ஒரு கிளைமேக்ஸ்ல அந்த ஷார்ட் வந்துகிட்டே இருக்கும், தோண்டி பாக்குறது, வளரல, மறுபடியும் மூடி வைப்பாரு. அந்த சின்ன பையன் மறுபடியும் தோண்டி பார்ப்பான், திரும்ப மூடி வைப்பான். அது நடு பொசிஷன்ல வரும். நம்மளுக்கு புரியல ஏன் இந்த ஷார்ட் வந்துகிட்டே இருக்கு. அப்படி அதுக்கு ஆன்சர் வந்துட்டு லைஃபுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஆன்சர் வந்துட்டு வச்சிருப்பாரு பிரதீப் கிளைமேக்ஸ்ல. அது வந்துட்டு அல்டிமேட்டா இருக்கும். சரிங்களா, ஸோ அது மல்டிபிள் லேயர்ஸ் ஆஃப் ஸ்டாரி இருக்கும். அது எனக்கு என்னையே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்த படத்துல விஷுவல் ஒர்க்ஸ், இந்த எடிட் ஒர்க்ஸ்ன்னு கண்டிப்பா சொல்லலாம். இந்த வாட்ஸ்அப் மெசேஜ், காலு, அப்புறம் இந்த ஏர்பிளைன்ல போட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு அந்த ஒரு அந்த எடிட் இமோஜி மாதிரி ஒன்று வைப்பாங்க, ஒரு மாதிரி அப்படியே போடுற மாதிரி, ஒரு இப்படி போற மாதிரி ஒன்று வைப்பாங்க. அந்த கட்டமா இருக்கட்டும். அப்புறம் வந்துட்டு அவரு ஹோல்ல போட்டுட்டு வந்து பேசுவாங்க, காலை ஹோல்ல போட்டு அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்பாரு, அந்த ஷார்ட்டா இருக்கட்டும். லைக் வந்துட்டு நம்ம படம் பார்க்கறப்ப வந்துட்டு நம்ம ஒரு
ஃபோன் கால்ல இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபீல் இருக்கும். அப்புறம் இந்த ஃபோன்ல வந்துட்டு ரிங் அடிச்சுக்கிட்டே இருக்கும், ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த ஃபோன் வால்பேப்பர்ல வந்துட்டு அந்த 2 கேரக்டரும், அவ ஃபோன்ல இவனோ, இவன் ஃபோன்ல அவளும் வந்துட்டு இமேஜ்ல வந்துட்டு இப்படி காட்டுற மாதிரி இருக்கும். திறக்கக்கூடாது ஆன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டீட்டெயில்ஸா இருக்கட்டும். வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த ஸ்க்ரோல் பண்றதா இருக்கும். அப்புறம் வாட்ஸ்அப்போட மெசேஜ்லாம் விஷுவலா வரும். அதாவது வந்துட்டு நம்ம ரெவி பேசுறதும் நிக்கிதா பேசுறதும் எல்லாம் டெக்ஸ்ட் தான், ஓகே, சேட் தான். அந்த சேட் வந்துட்டு விஷுவலா காமிப்பாங்க நம்மளுக்கு புரியுற மாதிரி. ஸோ அந்த கான்வர்சேஷன் சேட் வந்துட்டு விஷுவலா காமிப்பாங்க. அது சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி இதுல அப்புறம் வந்துட்டு பாத்ரூம்குள்ள போய் வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் பார்ப்பாரு, ரைட்டா? இன்ஸ்டாகிராம்ல ஏன் பேசியிருக்கான்னு சொல்லிட்டு பாத்ரூம் தனியா போய் பார்ப்பாரு, சரிங்களா? ஸோ அதுல வந்துட்டு ஒரு 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 கிராஃபிக் வரும் ஒன்று பாருங்களேன். லைக் வந்துட்டு இந்த சைட் வந்துட்டு பாத்ரூம்குள்ள டாய்லெட்குள்ள உட்காந்துருப்பாரு. இந்த சைட்ல வந்துட்டு லைக் வந்துட்டு ஆள் பேசுற மாதிரி அவங்க மெசேஜ், அவங்க சேட் பாக்ஸ். இங்க வந்துட்டு ஒரு ஆள் ஒரு சேட் பாக்ஸ் வரும். லைக் வந்துட்டு எனக்கு தெரியல எப்படி அதை வந்துட்டு மேக்கிங் எடுத்திருப்பாங்கன்னு. லைக் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பூந்தோட ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஷார்ட், அந்த ஒரு ஃப்ரேம் வச்சிருப்பாங்க. வாவ், இந்த படத்தோட மேக்கிங் வந்து இது ஒரு ராம்காம், லோ பட்ஜெட்டா இருந்தாலும், ஒரு சாதாரணமா படம் இருந்தா கூட எடுக்கிற மேக்கிங் இருக்குல்ல, அப்புறம் அதோட எடிட்டிங் ப்ராசஸ்லாம் இருக்குல்ல, அது அல்டிமேட்டா இருந்துச்சுங்க உண்மையிலேயே. அது 2வது விஷயம், என்னை அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம், என்னை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு, வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா சொல்லி ஆகணும். அப்புறம் வந்து சாரி கூட நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த இவங்களுக்குள்ள ஒரு நடக்கிற கான்வர்சேஷன், அதாவது ஹீரோயின்குள்ள நடக்கிற கான்வர்சேஷன், நீ இது பண்ணியா, நீ இதை பண்ணிருக்கியா, நீ எனக்கு தெரியாம பண்ணிருக்க, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ரியல் லைஃப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். யாரும் இப்படித்தானே பண்ணிருப்பா, நம்மளும் இப்படித்தானே பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ரியல் லைஃப் கேரக்டர் வந்துட்டு உண்மையிலே நடந்திருக்கலாம் வந்துட்டு அவங்க வச்சிருப்பாங்க. சீன்ஸ் வந்துட்டு பிரதீப் வச்சிருப்பாரு, ரைட்டிங்லேயே இருந்திருக்கு. ஸோ நல்லா இருக்கு. அது விஷுவலா காமிக்கும் போது, ஓ எனக்கு தெரியாம இவ்வளவுலாம் பண்ணிருக்கியா அப்படிலாம் வந்துட்டு இந்த விஷயம்லாம் சொல்லும் போது நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். நான் என் ஆளுக்கு தெரியாம இந்த விஷயம்லாம் பண்ணியிருக்கேனே, இல்ல என் ஆளு எனக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிருப்பாரோ, அந்த மாதிரி வந்துட்டு செல்ஃப் ரியலைஸ் பண்ற மாதிரி சீன்ஸ்லாம் இருக்கும், சரிங்களா? உங்களுக்கு கண்டிப்பா புரியும் நான் என்ன சொல்றேன்னு. ஸோ அந்த விஷயம்லாம் பார்க்கும்போது செம்மையா கனெக்டா இருக்க நம்ம கூட அப்படின்னு லிட்டரலி எனக்கு தோணுச்சு. உண்மையிலே செம்மையா கனெக்டா இருக்க, இதெல்லாம் நடந்திருக்க. அப்புறம் வந்துட்டு இந்த சீன்லாம் கட்டமா போகும். இப்ப நடுவில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பானுங்க, ஃப்ரெண்ட்ஸ் வந்து குழப்பி விடுறவங்க இருப்பானுங்க, கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பானுங்க. அவன் ஆரம்ப காலகட்டத்துல இருந்து கூட நடுவில் குழப்பி விடுறதும் அந்த ஃப்ரெண்டு தான், அதுக்கப்புறம் தூண்டி விடுறதும் ஃப்ரெண்டு தான், அந்த பிரச்சனைக்கு காரணம் தூண்டி விடுறதும் ஃப்ரெண்டு தான், கிளைமேக்ஸ் வரைக்கும் கடைசியில கூட இருந்து ஹெல்ப் பண்றதும் ஃப்ரெண்டு தான். அந்த மாதிரி அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு தப்பான வழிக்கு கொண்டு போற ஃப்ரெண்ட்ஸ் வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த தப்பான வழி கொண்டு போற நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ரைட்டா? பட் வந்து இதுல காமிக்க மாட்டாங்க, ஒரு நல்ல பாசிட்டிவான வேல காமிச்சுப்பாங்க. என்னோட சத்யராஜ் சார் வந்துட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அவரு கொஞ்ச நேரம் தான் வந்திருப்பாரு, பட் அவர் தான் மெயின் கருவே இந்த படத்துக்கு. மெயின் அவர்னால தான் வந்து இந்த பட ஸ்டாரியே நடக்கும், சரிங்களா? வரும் வந்துட்டு 2 போனை மாத்தினால எவ்வளவு பிரச்சனை வரமா அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஃபன்னா இருந்தாலும், ரொமான்டிக்கா இருந்தாலும், என்ன சொல்றது, ஹியூமரா இருந்தாலும், பட் கிளைமேக்ஸ் வரும்போது, அந்த சீரியஸ் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் வரும்போது ஒரு மாதிரி எமோஷனலா இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு டைலாக்ஸா இருக்கட்டும், ஒரு கட்ட சண்டை வந்துக்கிறதுக்கு அப்புறமா இவன் அவனை சண்டைக்கு பிடிக்கிறது, எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கண் எதிர்க்க பார்க்கும் போது வந்துட்டு இவன் அவளை சண்டைக்கு பிடிக்கிறது, லைக் வந்து பார்த்ததுக்கு அப்புறம்ல அவங்களுக்கு தெரியும் இந்த விஷயம் அவன் பண்ணியிருக்க மாட்டான், நிக்கிதாக்கே தெரியும், பட் வந்து ஏசுவா, சரிங்களா? அது வந்துட்டு ஒரு ஒரு எக்ஸ்பிரஷன்ல நம்ம பேசியிருப்போம், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவளோட லைக் வந்துட்டு அவ ஃபேக் ஃபேஸை வச்சு வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணி அது வைரல் ஆகி அவங்க அப்பா அம்மாவே நம்பாதப்போ வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் நம்பி லைக் வந்துட்டு கடைசியில் அந்த ஒரு டைலாக் சொல்லுவாரு, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு 6 வாய்ஸ்ல வந்துட்டு ஒரு ரிலீக் சாங் வரும், காதல் என்றால் அர்த்தம் என்ன. அந்த ரிலீக்ஸ்லாம் வந்துட்டு அந்த கட்டம் வரும்போதுலாம் எனக்கு வந்துட்டு அவ்வளோ அழுவ வந்துடுச்சு, லிட்டரலி அவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா? விஷுவல் வாய்ஸா இருக்கட்டும், அந்த சீனியும் அழகா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப மனசுலாம் மாறி ஆயிடுச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ இது கிளைமேக்ஸ் வரைக்கும் வந்துட்டோம், ரைட்டா? அப்புறம் நடுவில் சீன் விட்டுட்டேன். அப்புறம் வந்துட்டு நம்ம பிரதீப் அவங்க அம்மா அரைஞ்சிருவாங்க. அப்புறம் வெளியே வரும்போது வந்துட்டு அவங்க அம்மா கேட்பாங்க, என்ன உனக்கு பிரச்சனைன்ட்டுன்னு. இல்லைம்மா நான் பார்த்துக்கிறேன், நீங்க போங்கன்னு சொல்லுவாரு. நான் அம்மாடா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு கையை எடுத்து ஒரு மாதிரி கும்பிட்டு அழுவாரு. பிரதீப் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண வச்ச அழுகையை வந்துட்டு அழுவாரு. அவருக்கு வந்துட்டு கில்ட்டும் இருக்கு, எல்லாரும் ஏமாத்துறாங்க, எதை நம்புறது எது பொய்ன்னு நம்புறது தெரியாம ஒரு மாதிரி டவுன் ஆகும். அப்ப அழுவாரு. அந்த ஒரு சீன் இருக்கும், அழுவுற சீன் இருக்கும், கையெடுத்து கும்பிட்டு அழுவுந்து அப்படியே கூனி குறுக்கி வந்து போய் உட்கார போவார், ரோட்டு ஓரத்துல உட்கார போவார். அந்த சீன் எனக்கு லிட்டரலி அழுவ வந்துச்சு. ஒரு பையன் கெத்து காமிச்சுக்கிட்டு இப்படி சுத்துறது எல்லா விஷயம் பண்ணிக்கிட்டு, இதுதான் ஒரு பையன் கிடையாது, அவனுக்குள்ள நிறைய இருக்கு.
எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணணும். பட் அந்த படத்துல வந்துட்டு பிரதீப் வந்து அவங்க அம்மா தான் கூட இருக்காங்க, வேற வழி இல்லை. வேற வழின்னா அவனால தாங்க முடியல, அவன் ஃபீலிங்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு அழுந்து. ஸோ இதான் பையன் அப்புறம் உட்காந்து அவங்க அம்மா கிட்ட பேசுவான், எல்லாரும் ஏமாத்தாங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நான் சொல்லுவான். சொல்லி அப்புறம் வந்து அவங்க அம்மா வந்துட்டு ஒரு லேடிஸ் மைண்ட் சைட்ல வந்து அவங்க அம்மா சொல்லுவாங்க, பொண்ணுக்கு இப்படிலாம் நடந்திருக்கு, எல்லாரும் கூட தான் வாழ்ந்தாகணும், என்னதான் இருந்தாலும் உன்னை லவ் பண்றப்போ உன்னை விட்டு போக மாட்டா, அவ உன்னை தவிர்த்து யாருக்கும் அவளுக்கு பிடிக்காது அப்படின்னு வந்துட்டு அப்படின்னு ஒரு பாசிட்டிவா சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்துட்டு சில விஷயம் ஒரு தடவை போனா திரும்ப கிடைக்காது, நம்ம எப்பவுமே அலட்சியத்தோட தான் வாழ்ந்துருப்போம், நம்ம லைஃப்ல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், அலட்சியமா இருக்கக்கூடாது. ஒரு விஷயம் போகுதுன்னா வந்துட்டு உனக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்தா நீ வந்துட்டு அதுக்கு அலட்சியமா இருக்கக்கூடாது, வேணும்னு தான் நம்ம வந்துட்டு அதுக்கு எஃபர்ட் இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் மெசேஜ் சொல்லியிருப்பாங்க. அவங்க ஒரு போர்ஷன் முடிஞ்சிடும். சரிங்க? ஒவ்வொரு கேரக்டர் வந்து மெசேஜ் சொல்லிக்கிட்டே இருக்கும். சரி, அதே மாதிரி சிஸ்டர் யோகி பாபு சார் அவரோட கேரக்டர்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம், மொத்த படத்தையே முடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கோப் இருக்கும். சரிங்களா? என்ன வந்துட்டு லாஸ்டா வந்துட்டு ரெண்டு பேர் சேர்ற மாதிரி காமிப்பாங்க, அதுக்கப்புறம் நல்லா இருக்குங்க. பிரதீப்பே வந்துட்டு ரியலைஸ் பண்ணி ஒன்று சொல்லுவாரு அந்த கட்டம்லாம். சரிங்களா? ஸோ படம் ஃபுல்லா எல்லா கேரக்டர்ஸ், மேபி நான் சில கேரக்டர்ஸ் விட்டுருப்பேன். இன்னொன்று கேரக்டர், அவர் பேர் என்னன்னு தெரியல, அவர் வந்துட்டு ஃபைனலி யூடியூப் சேனல்ல இருந்து ஒரு கண்ணாடி போட்டு வருவார், அவர் பேர் என்னன்னு தெரியல, அதான் தொட்டா தூக்கிடுவேன் அந்த ஹேக்கரை வந்துட்டு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வந்துட்டு பார்த்துருப்பீங்க. ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துருப்பாரு, லேப்டாப்பை நோண்டிக்கு இருப்பாரு, இந்த டைலாக்கே சொல்லிக்கிட்டே இருப்பாரு விதவிதமா, தொட்டா தூக்கிடுவேன். நம்மளுக்கு வந்து இது என்ன காமெடி பீஸ் அப்படின்னு தான் தோணும், ரைட்டா? பட் வந்து அவருக்கும் ஒரு கேரக்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கிளைமேக்ஸ்ல வச்சிருப்பாங்க. உண்மையிலே வந்து அந்த ஒரு ஹேக்கர் ஒருத்தர் இருப்பான், இந்த ஃபேஸ் நிக்கிதாவோட ஃபேஸை வந்துட்டு தப்பா வந்துட்டு ஃபேஸ் ஆப் பண்ணி ஃபேஸை மாற்றி ஃபேக் ஃபேஸ் வச்சு அது ஒரு வீடியோ வந்து லீக் பண்ணி விட்டுருவான். அவனை வந்துட்டு ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருவாரு, லிங்க் அனுப்புற தொட்டா தூக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது வந்துட்டு வந்துட்டு எனக்கு ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுத்துச்சு, ஒரு அட்ராக்ட் பண்ணுச்சு. காமெடி பீஸாக அந்த கேரக்டர் எல்லா கேரக்டருக்கும் கிளைமேக்ஸ் மோஸ்ட்லி கிளைமேக்ஸ்ல அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப கிளியரா. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு இந்த படம் பார்க்க, ரொம்ப ரிலேட்டா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ஸோ எது முக்கியம் அப்படின்னு வந்துட்டு படிப்படியா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபேமிலி பிரச்சனை சால்வ் ஆகும். ரெண்டாவது வந்து சிப்ளிங்ஸ் பிரச்சனை, அக்காவோட பிரச்சனை சால்வ் ஆகும். மூணாவது வந்து ஃப்ரெண்டுக்குள்ள பிரச்சனை சால்வ் ஆகும். கடைசியில தான் சொந்த பிரச்சனை எல்லாமே செட்டில் ஆனதுக்கப்புறம் நான் நிக்கிதா போய் பார்க்க போறேன்னு சொல்ல, அப்புறம் தான் நிக்கிதா ஒரு பிரச்சனை வரும், அதுவும் சால்வ் ஆகும். அது ஃப்ரெண்ட்ஸ் தான் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த படம் பார்க்கும்போது லவ் டுடே இன்னைக்கு இருக்க லவ், பட் ஒரு ஓவராலா வந்து ஒரு குட் டேக் அவே, பாசிட்டிவ் டேக் அவே. இந்த மாதிரி நடந்தாலும் லவ் பண்றவங்களுக்குள்ள வந்து நம்பிக்கை இருக்கணும், ஒருத்தருக்கும் நம்பிக்கை இருக்கணும். ஃபோனு, சோசியல் மீடியா 1000 நடக்கலாம், 1000 பேசலாம், நம்மளும் நம்பிக்கை இருக்கணும். அவ்வளோ ஜெனுவனா இருக்கோமா இருந்தோம்னா வந்துட்டு லவ்ல சொல்லி ஃபேமிலியா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எல்லாம் நம்பிக்கையா இருக்கும்னு சொல்லி ஒரு குட் டேக் அவே வந்துட்டு இந்த படத்தை மூலமா எனக்கு கிடைச்சிச்சு. ஸோ இந்த படம் நான் மறுபடியும் பார்த்தேன், அதனால தான் வந்துட்டு ரிவ்யூன்றது பண்றேன். இன்னும் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், ஓடிடியில் தேட்டரில் போய் பார்த்துருக்கேன், ஃபோனில், டிவியில் பார்த்துருக்கேன். ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகேன் பார்த்தேன், பிகாஸ் வந்து டிராகன் நம்ம பிரதீப் ராங்கனோட படம் வெளியானால வந்துட்டு சரி லவ் டுடே பார்த்துட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு ரிவ்யூன்றதை பண்றேன். ஸோ யாரெல்லாம் வந்து லவ் டுடே பார்த்தீங்கன்னா வந்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருந்துச்சு அந்த படம், இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video and then sign off you. I'm Naveen. Take care. Bye.